இதுல சஜிதா கரெக்டா விளங்கத்தானே செய்யலாம்னு விளங்குதுல. சஜிதா அல்லாவுக்கு மட்டும் சொந்தங்கிற மாதிரி தெரியலையே. தொழுகைதான் அல்லாவுக்கு சொந்தமே தவிர அதுல உள்ள சஜிதா அல்லாவுக்கு சொந்த மாதிரி தெரியல. அல்லாவுக்கும் செய்யலாம், இந்த மாதிரி பெரியார்கள் மகான்களுக்கும் செய்யலாம்னு விளங்கத்தானே செய்யுதுன்னு ஒரு வாதம் பண்ணும்போது நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும். ஆனால் இதுல பல கோணங்களில் நம்ம இதை அலசணும். முதலாவது என்ன கோணம் கேட்டா, சஜிதா என்ற சொல் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற மாதிரி சஜிதா என்ற சொல்லுக்கு அகராதியில ஒரு அர்த்தம் இருக்கிறது. டிக்ஷனரியில நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி சஜிதாவுக்கு அந்த மொழியில ஒரு அர்த்தம் இருக்கிறது. இஸ்லாம் வந்த பிறகுதான் இப்படி கொண்டு நெத்திய வைக்கிற செயலுக்கு சஜிதான் பேரை வைக்கிறது. அதுக்கு முன்னாடி சஜிதாவுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, பணியுதல் என்று அர்த்தம் இருக்கிறது. அகராதி அர்த்தம் அதுதான். சஜிதாவுக்கு அகராதியில உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, பணிந்தான். ஒரு ஆளுக்கு பணிவா அடக்க ஒடுக்கமா இருந்தா நெத்திய கொண்டு நிலத்தில் வைக்கிறது இல்ல, சும்மா பணிவா இருந்தாலே போதும். சொல்லுங்க 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 தலையாட்டினா போதும், சஜிதா செய்தான் அர்த்தம். ஒருத்தன் சொல்லுவதற்கு இன்னொரு தலையாட்டுறான்னு சொன்னா பணிவு தானே. ஒருத்தன் ஆர்டர் பண்றான் அல்ல அறிவுரை சொல்றான், இன்னொருத்தன் தலையாட்டு கேட்கிறான், அவன் இவனுக்கு பணிந்து விட்டான்னு சொல்லுவோம் இல்லையா. அதையும் சஜிதா என்று அரபு மொழி டிக்ஷனரி அர்த்தத்தில் சொல்லலாம். இஸ்லாம் வந்த பிறகு சஜிதாவுக்கு என்ன அர்த்தம் ஆச்சுன்னு சொன்னா, நெத்தியை கொண்டு நிலத்தில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் ஆயிடுச்சு. இப்ப சஜிதாவுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்தை விட்டுருங்க, இதை தனியத்துக்கு போய் வச்சுக்கிறோம். சஜிதா என்பது குர்ஆன்ல இதை தவிர்த்து வேற இடத்துல போய் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படுது. சில இடங்கள்ல நெற்றியை கொண்டை நிலத்தில் வைக்கிறதுங்கிற அர்த்தம் செய்யவே இயலாது. ஆனா அங்க சஜிதாங்கிற வார்த்தை வந்திருக்கும். சில வசனங்கள் குர்ஆன்ல இருக்கும், அதுலயும் சஜிதாங்கிற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிருப்பான். அதுல கொண்டை நெத்தியை கொண்டை நிலத்தில் வைக்கிறதுன்னு அர்த்தம் செய்ய முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. அப்படி சில வசனங்கள் குர்ஆன்ல இப்பவும் இருக்கிறது. அந்த வசனங்களை சொல்வதாக இருந்தால் உதாரணமா 22வது அத்தியாயம் 18வது வசனம். இது மொழி சம்பந்தமான ஒரு ஆய்வு. இது கவனமா கேட்டா புரியும். 22வது அத்தியாயம் 18வது வசனம். அது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு பணிகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? வானத்தில் உள்ளவங்களும் அல்லாஹ்வுக்கு யஸ்ஜுது சஜ்தா செய்கிறார்கள், பூமியில உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா அல்லாஹ் பட்டியல் போறான். வஷ்ஷம்சு சூரியனும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறது, ஒல் கமரு சந்திரனும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றது, ஒன் நுஜூமு நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றன, ஒல் ஜிபாலு மலைகளும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றன, ஒல் ஷஜரு மரமும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றது, ஒத் தவாபு கால்நடைகளும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றன, ஒ கஸீரு மினன் நாஸ் மனிதர்கள் அதிகமான பேரும் சஜ்தா செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த 22:18 அல்லாஹ் பட்டியல் போடுறான். இந்த சஜிதாவுக்கு சூரியன் சஜிதா செய்யும். சூரியனுக்கு இது நெத்தி, சூரியன் சஜிதா செய்யுதுங்கிறதுக்கு சூரியன் முட்டுக்கால வளைச்சு போட்டு, சூரியனுக்கு இது முட்டுக்கால் எது? சஜிதானா முட்டுக்கால கீழே வைக்கணும், ரெண்டு கையை உண்டணும், நெத்தியை கொண்டு நிலத்துல வைக்கணும், மூக்கு நிலத்துல படணும். அப்பனா சூரியன் சஜிதா செய்யுதுன்னு சொன்னா சூரியனுக்கு மூக்கு எது? சூரியனுக்கு நெத்தி எது? சூரியனுக்கு ரெண்டு கை எது? சூரியனுக்கு ரெண்டு முட்டுக்கால் எது? இதெல்லாம் எங்க கொண்டு வைக்குது? எங்க அந்த இடத்துல மிதக்குது? எந்த தரையில கொண்டு எந்த நிலத்துல கொண்டு வைக்குது? ஒண்ணும் இல்ல. அது பாட்டுக்கு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கே தவிர அதுல சஜிதா என்பதை கற்பனை செய்யவே முடியாது. ஆனால் என்ன சொல்றான், யஸ்ஜுதுங்கிறான். சூரியன் சஜிதா எனக்கு சஜிதா செய்யுதுங்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப சஜிதா செய்யுதுன்னா சூரியன் எப்படி சஜிதா செய்யும்? பணியுதுன்னு அர்த்தம் செய்ய முடியும். இதுக்கு நெத்தியை கொண்டை நிலத்துல வைக்கணும்னு அர்த்தம் செய்யவே இயலாது. அல்லாஹ் என்ன வேலையை படைச்சாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காது. சுத்துங்கன்னா சுத்துது, நிக்கி சொல்ற வரைக்கும் சுத்துறது. அல்லாஹ் சுத்தி விட்டானா இல்லையா? சுத்திக்கிட்டே எரிந்தான், சுத்திக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டே எரிந்தான், ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கு சொன்ன வேலையை நான் என்ன டியூட்டியை கொடுத்தேனோ அதை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீனும் நானும் தான் மீறிக்கிட்டு இருப்போமே தவிர அல்லாஹ் சொன்ன செய்ய மாட்டோமே தவிர அதெல்லாம் சொன்ன கரெக்டா செஞ்சுட்டு. அப்ப சூரியன் சஜிதா செய்து கொண்டு கருத்து என்னன்னு கேட்டா, சூரியன் அல்லாஹ்வுக்கு பணிகிறது அர்த்தம் செய்யணுமே தவிர சஜிதா தான் வந்திருக்குது. சஜிதாங்கிற வார்த்தை வந்த காரணத்தினால இப்ப நெத்திய கொண்டை நிலத்துல வைக்கிறது என்ற அர்த்தம் செய்யணும் அவசியம் கிடையாது. பணிகிற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. அதே மாதிரி சந்திரனுக்கு இதே மாதிரியான கேள்வி. திமுக ஒண்ணு கிடையாது. நட்சத்திரங்கள் அவைகளும் சஜிதா செய்கின்றன நல்லா சொல்றான். மலை எப்படி சஜிதா செய்யுது? இப்படி நிமிந்து நிக்குது, அது குனிய கூட காணாம
மழை எப்ப பார்த்தாலும் நிமிர்ந்து ஆணவம் மாதிரி நிக்குது. ஆணவம் பிடிச்சாலும் நிப்பான அந்த மாதிரி என்ன செய்யுது, நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நிக்கிறது. அது எங்க சஜிதா செய்யுது? சஜிதாவெல்லாம் செய்யல இந்த அர்த்தத்துல. ஆனால் சஜிதா செய்து நல்லா சொல்றான். அல்லாஹ் பொய்யா சொல்லுவான்? அவன் சஜிதா செய்துக்கு என்ன அர்த்தம்? அவன் சொன்ன வேலை அது ஒழுங்கா செய்யுது. அவன் என்ன வேலை சொன்னா, இறுக்கி பிடிச்சுக்கிறேன், முனைகளாக நாட்டி இருக்கிறோங்கிறான்ல. மலைகளை இந்த பூமிக்கு என்ன செய்யணும், ஒரு ஆப்பாறை இந்த மாதிரி ஆணிகளை அரைஞ்சு வச்சிருக்கிறோம். அரைஞ்சல அந்த வேலை செஞ்சுட்டு இருக்க, மேற்பகுதியும் கீழ்ப்பகுதியும் இறுக்கி பிடிச்சிக்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டான். அதை செய்யறதுக்கு பேர சஜிதா. மலையுடைய சஜிதா என்ன? அதுக்கு அல்லாஹ் என்ன வேலையை கொடுத்தானோ அந்த வேலையை செய்யறது அதற்கான சஜிதா. அதே மாதிரி மரங்கள், மரம் என்ன சஜிதா செய்யுது? அது ஒன்றும் சஜிதா செய்யற மாதிரி தெரியல. அதனுடைய சஜிதா என்னன்னு கேட்டா, பூக்குறது, காய்க்கிறது, கனிகிறது, நம்மளுக்கு உணவு தருவது, நிழல் தருவது, அதை எதுக்கு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கானோ அந்த ரொட்டி கரெக்டா செஞ்சுட்டு பாருங்க. அதான் அதுக்கு சஜிதாவை தவிர டெய்லி மரம் அப்படி முட்டி எந்திரிக்கிற அர்த்தம் கிடையாது. மரம் ஒரு நாளைக்கு 5 பேர் முட்டி எந்திரிக்கிறார் மேல, அந்த அர்த்தம் கொடுக்க இயலாது. சஜிதா வார்த்தை இருக்குது. சஜிதாங்கிற வார்த்தை இருந்தாலும் அந்த அர்த்தம் இங்கே கொடுக்க முடியவில்லை. 22:18 இப்படி இருக்கிறது. அதே மாதிரி கால்நடைகள் சஜிதா செய்யுதுன்னு சொல்றோம். அது ருக்குல இருக்கணும்னா சொல்லலாம். எல்லா கால்நடைகளையும் ருக்குல படைக்கப்பட்டிருக்கு, ருக்குல இருக்குன்னு சொல்ல முடியுமே தவிர அதுக்கு சஜிதா செய்யுது அதுக்கு வேண்டா சில நேரத்தில் படுக்கும்போது இப்படி நெத்தி வைக்கிறேன்னு வேணா சொல்லிவிடலாம். அது ஒண்ணுக்கு தான் இந்த சஜிதாங்கிற இந்த கருத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு நுழைக்கலாம். மீதி உள்ள எந்த ஒன்றுக்குமே சஜிதா செய்து நல்லா சொல்றான் பாருங்களேன், சஜிதாங்கிற அர்த்தம் கொடுக்க இல்லை. ஏன் கொடுக்க இல்லைன்னு கேட்டா, சஜிதாவுக்கு அகராதி அர்த்தம் நல்லா சொல்றாங்க. இது நேற்று நம்ம வச்சுக்கிட்ட அர்த்தம் இது. அதுக்கு முந்தைய அந்த சஜிதாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, பணிதல் அர்த்தம். இந்த பாருன்னு சொல்லி எல்லாம் 22:18 சொல்லி காட்டுறான். இவ்வளவு சஜிதா செய்துங்கிறவா அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது, சஜிதா செய்கின்றன இந்த வரிசையா பட்டியல் போடுறான். இது ஒண்ணாச்சா. அதே மாதிரி 4வது அத்தியாயம், 2வது அத்தியாயம், 3வது அத்தியாயம் 58வது வசனத்திலையும், 4வது அத்தியாயம் 154வது வசனத்திலையும், 7வது அத்தியாயம் 161வது வசனத்திலையும் ஒரு செய்தி இருக்கிறது. அதிலே சஜிதாங்கிற வார்த்தை வருது. என்ன சஜிதா வருதுன்னு கேட்டா, ஒரு ஊருக்குள்ள இஸ்ரவேல் சமுதாயத்தை எல்லாம் நுழைய சொல்றான். இந்த ஊருக்குள்ள நுழையுங்கள், ஒதுக்குள் பாப, அந்த ஊர்ல வாசல் வழியாக நுழையுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுஜ்ஜதன் வாசல் வழியாக சஜிதா செய்து கொண்டே நுழையுங்கள் நல்லா சொல்றான். சஜிதா செஞ்சு நுழைகிறது, நுழையும் போது சஜிதா செஞ்சுக்கிட்டே நுழையுது, ஸ்டாப் ஆயிருமே. சஜிதா செஞ்சுக்கிட்டே நுழையுங்க என்ன அர்த்தம்? தேய்ச்சிக்கிட்டே போகணுமா? அது அர்த்தம் இல்ல. இந்த ஊருக்குள்ள சஜிதா செஞ்சுட்டு போங்கப்பா அப்படின்னா பணிவா போங்க, திமிரா போவாம, ஆணவமா போவாம, அடக்க ஒடுக்கமா உள்ள போங்க. ஊருக்குள்ள போகும்போது அடக்க ஒடுக்கமா போங்கன்னு சொல்ற இடத்துல எல்லாம் எந்த வார்த்தை யூஸ் பண்றான்னு கேட்டா, உதுகுல் பாப சுஜ்ஜதன். சஜிதா சுஜ்ஜதன் சஜிதாவுல இருந்து வந்த வார்த்தை. சுஜ்ஜதன் சஜிதா செய்தவர்களாக இந்த வாசல் வழியா நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த வசனங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன அர்த்தம் கொடுக்க முடியல? நெத்தியை கொண்டு நிலத்துல வச்சு முட்டுக்கால போட்டு போங்க அர்த்தம் கொடுக்க முடியல. அப்ப சஜிதா என்ற வார்த்தைக்கு பணிதல் என்ற அர்த்தமும் இருக்கிறது, நெற்றிய நிலத்துல வைக்கிற அர்த்தமும் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்துக்கு மறுபடியும் வருவோம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வானவர்கள் சஜிதா செய்தாங்க வருது. அதை சஜிதா என்று எடுத்துக்கொள்வதா அல்லது பணிந்தார்கள் என்று எடுத்துக்கொள்வதா? வானவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கும் போது ஆட்சேபனை பண்ணாங்க. அவர் தன்னுடைய திறமையை நிரூபிச்சு காட்டின பிறகு அவருடைய உயர்வை ஒத்துக்கொண்டு அவர் தான் வசதி, நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொன்னாலே சஜிதா வச்சு பணிஞ்சிட்டாங்க. தங்களுடைய தாழ்வை ஒப்புக்கொண்டு அவருடைய உயர்வை ஒப்புக்கொண்டார்களே ஆனால் அதுவும் சஜிதா என்ற கருத்தில் வந்துவிடும். அல்லது காலில் கொண்டு நெத்தி வச்சாங்க அர்த்தம் வச்சாலும் அதுக்கு அந்த வார்த்தை இடம் தருகிறது, அந்த சொல்லு இடம் தருகிறது. இப்ப சஜிதா என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்டதுல நெசர் சஜிதா அர்த்தம் செய்வதா அல்லது அகராதி மார்க்கத்தில் சஜிதாங்கிற அந்த அர்த்தம் செய்வதா அல்ல அகராதியில சஜிதாவுக்கு ஒரு அர்த்தம் இருக்குமே அந்த அர்த்தம் செய்வதான்னு சொன்னா அதை வேற ஆதாரங்களை கொண்டுதான் தீர்மானிக்கணும். இதை அப்படியே வைத்துக் கொண்டு சஜிதாவை பற்றி நமக்கு என்ன கட்டளை இருக்குன்னு பார்க்கணும். ஏன் அப்படி பார்க்கணும்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான கொள்கை இருக்கு பாருங்க, அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன். இது எந்த நபிக்கும்